முக்கியமான ஒரு அண்மை தகவலை பார்க்கிறோம். ஆளுநர் அழைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. களத்தில் இறங்கி இருக்கிறது காங்கிரஸ். தாவேகாவை அழைத்து பேச சொன்ன ராகுல் என்ற டெல்லி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. களம் இறங்கி இருக்கிறது காங்கிரஸ். தாவேகாவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கிறார் ராகுல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேகாவை அழைத்து பேச சொன்ன ராகுல் என்கின்றன டெல்லி தகவல்கள். களம் இறங்கி இருக்கிறது காங்கிரஸ் என்ற தகவலை பார்க்கிறோம். தாவேகாவுக்கு முதல் கட்சியாக ஆதரவளித்தது காங்கிரஸ் தான். தாவேகாவை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதும் காங்கிரஸ் தான். காங்கிரசின் ஈடுபாடு என்பது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது. களத்தில் இறங்கி இருக்கிறது காங்கிரஸ் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவை அழைத்து பேச சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி என்கின்றன டெல்லி வட்டார தகவல்கள். பரபரப்பான அரசியல் சூழலில் களமிறங்கி இருக்கிறது காங்கிரஸ். தாவேகாவுக்கு என்ன சொல்ல போகிறார் திருமா? சற்று நேரத்தில் முடிவை அறிவிக்கிறது விசிக. ஒரு பிரத்யேக முக்கிய தகவலை பார்க்கிறோம். திருமாவளவனோடு தொடர்ந்து பேசுகிறார் கார்கே என்ற தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விசிக முடிவை அறிவிக்க இருக்கிறது. திருமாவளவனோடு இது தொடர்பாக கார்கே தொடர்ந்து பேசியதாக தெரிகிறது. தாவேகாவுக்கு என்ன சொல்ல போகிறார் திருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியமைக்கும் முக்கிய விவகாரத்தில் காங்கிரஸ் களத்தில் இறங்கி இருப்பதாக தெரிகிறது.